அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். இன்றைக்கி காலை நேர ராஜ உணவாக நாங்கள் என்ன எடுத்துக்கிட்டோம், மதியம் லஞ்சுக்கு நான் என்ன ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஹெர்பல் டீ என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவங்கப்பட்டை 2 டம்ளர் தண்ணி விட்டு லவங்கப்பட்டையை 2 இன்ச்சு ஒடிச்சு போட்டு நல்லா வேக விட்டேன். 2 நிமிஷம் வேக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறும் தேன் கொஞ்சம் விட்டு கலந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஹெர்பல் டீலாம் எப்போவுமே நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து பார்க்கும்போது நேச்சுரலான ஒரு கலர் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னி ரெடி பண்ண போகிறேன். இந்த சட்னி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏதோ ஒரு சேனலில் நான் பார்த்தேன், மிளகு ஜீரகம் சேர்த்துருந்தாங்க கொஞ்சமாக. பொட்டுக்கடலை சட்னியோட மிளகு ஜீரகம் 2 பல் பூண்டு சேர்த்து அரைச்சாங்க. சரி அது மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட் பேட் நல்லா தான் இருந்தது. ஜீரகம், மிளகு, பூண்டு எல்லாமே நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா, அதனால் அதை வந்து நான் ரெடி பண்ணேன். கொஞ்சம் கடுகு ஜீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிப்பு முட்டாச்சு. இது வரைக்கும் லஞ்சுக்கு நான் சமைக்காத ஒன்று சமைக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய். இந்த கோவக்காயை வச்சு ஒரு துவையல் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் போட்டு கோவக்காயை கழுவி கட் பண்ணி எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி, அதாவது நல்லா வேகணும். 2 நிமிஷம் லிட்டு போட்டு விட்டுற போகிறேன். சைடு பை சைடு பாலும் காய வச்சுக்க போகிறேன். வெஜிடபிள் ஜூஸ்ன்னு சொல்லி முந்தியெல்லாம் போட்டுட்ருந்தேன். கோவக்காய் அந்த மாதிரி தான். கோவக்காய் வாங்கி கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் எலுமிச்சம்பழம் விட்டு அந்த மாதிரி ஜூஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் செய்கிறது கிடையாது. சாப்பாட்டு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரே இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைலை ஒரே மாதிரி கொண்டு போகலாம். ஆனால் வெளியே போகிறோம், ஊருக்கு போகிறோம் அப்படின்னா கண்ணா பின்னான்னு தாறுமாறாக தான் இருக்கும். நம்ம வந்து இதைத்தான் சாப்பிடுவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கிடைச்சது அல்ஹம்துலில்லாஹ்னு சாப்பிட்டு போயிட்டுருப்போம். அதனால் அப்படி ஜூஸ் விட்டதை அப்படி விட்டாச்சு. அந்த ஜூஸ் வெஜிடபிள் ஜூஸ் இப்போ நான் போடுறதே இல்லை. இன்றைக்கி காலை நேர ராஜா உணவாக ரெட் பனானா தோசையும் செஸ்வான் எக் தோசையும் ரெடி பண்ணேன். தோசையில் வாழைப்பழமும் தேங்காய் பூவும் தேனும் விட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணி எடுத்துக்க போகிறேன். கையோடி நானும் 2 தோசை சுட்டு சட்னி வச்சு சாப்பிட்டு எழுந்திரிச்சிட்டேன். அடுத்து வதக்கி வச்சுருக்குறோம் இல்லையா கோவக்காய், அதுக்கு தேவையான மசாலா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி வதக்கி ஆற வச்ச கோவக்காயை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறேன். கோவக்காயில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதனால் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறக்காக யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்து தான் இந்த ரெசிபி நான் செஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் நான் சேர்த்துக்க போகிறது தயிர், மல்லிப்பொடி, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மல்லி இலை, அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். கொரகொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு. கோவக்காய் வதக்கின அதே பேனில் ஆயில் விட்டு வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து
2 நிமிஷம் வெங்காயம் வதங்க விட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற கோவக்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஏன்னா நம்ம கோவக்காவை நல்லா வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம். அதனால் இதில் வேகறதுக்கு ஒன்றும் இல்லை. லைட்டாக அப்படி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கோவக்காய் துவையல் ரைஸோடி வச்சு சாப்பிட்டு நைட் டின்னர் சப்பாத்திக்கும் இதுதான் எங்களுக்கு. அடுத்து மோர் குழம்புக்கு அரைப்பு தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா போட்டு அதோட கொஞ்சம் தயிர் விட்டு உப்பும் சேர்த்து 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்க போகிறேன். இதுக்கு ஒரு தாளிப்பும் இருக்குது. அதுக்கு முன்னாடி பீட்ரூட்டை கட் பண்ணி அளவு தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா வெந்திருக்கு. அதாவது ரொம்ப வேகக்கூடாது, குழவா வேகக்கூடாது. கொஞ்சம் வாயில் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அந்த பீட்ரூட். அந்த மாதிரி இது 2க்குமே இப்போ ஒரே தாளிப்பு கொடுக்க போகிறேன். பேனில் ஆயில் விட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, வரமிளகா இதெல்லாம் சேர்த்து இதோட மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து மோர் குழம்புல சேர்த்துக்க போகிறேன். இதில் வேக வச்ச பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். மோர் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பீட்ரூட்டில் தாளிப்பு அல்லாமல் மிளகுத்தூளும் 2 பல்லு பூண்டும் துருவி சேர்த்துருக்குறேன். நல்லா வதங்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பீட்ரூட் பொரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுட சுட சாப்பாட்டில் நெய் விட்டு இந்த பீட்ரூட் பொரியல் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இதுதான் எங்களுடைய லன்ச் இன்றைக்கி. கோவக்காய் துவையல், ரைஸ், பீட்ரூட் பொரியல், மோர் குழம்பு. லாங் வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், போட்டுட்டேன். ஓகே, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.